ரேக் சேட்பாட் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரேக்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரிட்ரீவர்ட் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா, நீ ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் இருக்கிற கொஸ்டின்ஸை கேட்டிங்கன்னா நமக்கு நம்ம அப்ளிகேஷனை ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து திஸ் இஸ் த கிட்டப் ஆஃப் தட் அப்ளிகேஷன். இதுதான் இந்த ரீட்மி ஃபைல். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்டாக் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து we are using Next.js, React, TypeScript. பேக் எண்டுக்கு வந்து பைத்தான் அண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, ஸோ நம்ம எம்பெட்டிங்ஸாக மாற்றணும். எம்பெட்டிங்ஸாக மாற்றுறதுக்கு ஓப்பன்ஏஐ யூஸ் பண்ணுறோம். அதில் டெக்ஸ்ட் எம்பெட்டிங்ஸ் ஸ்மால் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம எல்எல்எம் கொடுத்தா எல்எல்எம் வந்து நமக்கு வந்து ரிப்ளை தரும். கரெக்டாக நமக்கு வந்து இந்த கொஸ்டின் ப்ளஸ் அந்த டேட்டா பிடிஎஃப் இருக்கிற டேட்டா கொடுத்தோம்னா நமக்கு ரிப்ளை தரும். அதுக்கு எந்த மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா GPT 4.0 மினி யூஸ் பண்ணுறோம். வெக்டர் டேட்டா பேஸ் எம்பெட்டிங் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைன்கூன் யூஸ் பண்ணுறோம். பிடிஎஃப் பாஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். வேலிடேட் பண்ணுறதுக்குலாம் பெடான்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் we are going to use in this project. ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து பேக்எண்ட். ஸோ பேக்எண்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பிடிஎஃபை லோட் பண்ணணும். ஓகே, பிடிஎஃபை அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணும்போது நம்ம பிடிஎஃப் ஃபைலை இன்புட்டாக கொடுப்போம். இந்த பிடிஎஃப் ஃபைல் என்ன நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா, அந்த பிடிஎஃப் ஃபைலை முதல்ல டெக்ஸ்ட்டாக மாற்றி அப்புறம் வந்து அதை சங்காக பிரிக்கணும். டு சங்க் அந்த டெக்ஸ்ட் பிடிஎஃப் டேட்டா எல்லாத்தையும் நிறைய சங்க்ஸாக பிரிக்கணும். பிரித்து அதை எம்பெட்டிங்ஸாக மாற்றி வெக்டர் டேட்டா பேஸாகவே ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுதான் நடக்கணும் நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது. அப்புறம் கொஸ்டினை கேட்கும்போது ரிட்ரீவ் பண்ணணும் டேட்டாவை. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை எம்பெட்டிங்காக மாற்றணும். அப்புறம் போய் வெக்டர் டேட்டா பேஸ் ரிலவெண்ட் டேட்டாவெலாம் எடுக்கணும். அப்புறம் எல்எல்எம்க்கு ப்ராம்ப்ட் கொடுத்து ஆன்சரை வாங்கிக்கணும். ஓகே, இப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது பைன்கூன் வெக்டர் டேட்டா பேஸில். அப்புறம் எம்பெட்டிங்ஸாக மாற்றுறதுக்கும் ஓப்பன்ஏஐ தான் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எல்எல்எம்க்கு கொரி பண்ணி ஆன்சர் வாங்குறதுக்கும் ஓப்பன்ஏஐ தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் அவர் அப்ளிகேஷன் இது பேசிக்காக ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம பேசிக்காக பிடிஎஃப் அப்லோட் பண்ணும்போது அந்த கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்டில் நடக்கும். அப்புறம் இது ரிப்ளை தருது அப்படின்னா நமக்கு வந்து எதை கேள்வி கேட்டால் வர ஆன்சரும் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன். இதுதான் கம்ப்ளீட் ஃப்ளோ உனக்கு சேட்பாட் அப்படின்றதுல. ரீட்மியில் ஃபுல் ப்ராஜெக்ட் ஓல்யூ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் எண்டில் வந்து ராக் ஏபிஐயில் ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பிடிஎஃப் லோடர் இருக்குது. நம்ம பிடிஎஃப் வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு டெக்ஸ்ட் சங்க்குன்னு இருக்குது. வர டேட்டாவை நிறைய சங்க்ஸாக பிரிக்கிறதுக்கு, டேட்டாவை வந்து எம்பெட்டிங்ஸாக மாற்றுறதுக்கு embedding.py. ஓகே, இது வெக்டர் டேட்டா பேஸ் ஸ்டோரில் பண்ணுறது வெக்டர் ஸ்டோர். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் டிஃப்ரெண்ட் வேலை நடக்குது. ஓகேவா, இந்த ரெக்யர்மெண்ட் டிஎக்ஸ்டியில் என்னென்னலாம் டிபெண்டன்சிஸ் தேவை, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை, அதெல்லாம் ரெக்யர்மெண்ட்.txt இருக்கும். ஸோ நம்ம இந்த கோட் பேஸ் பார்ப்போம். அதேமாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, காம்பனன்ட்ஸ், ஆப், லேஅவுட் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நமக்கு தேவை. பைத்தான் தேவை, Node.js தேவை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஏபிஐ கீ வேணும். ஏன்னா நம்ம எம்பெட்டிங்ஸாக மாற்றத்துக்கும் ஓப்பன் ஏபிஐ தான் கால் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரத்துக்கும் ஓப்பன் ஏபிஐ தான் கால் பண்ண போகிறோம். அப்போ ஓப்பன் ஏபிஐ ரிக்வஸ்ட் பண்ணோம்னா கீ இல்லாமல் அனுப்பிச்சோன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போ ஓப்பன் ஏபிஐ கீ வேணும். அப்புறம் பைன் கோடில் போய் நீ வெக்டார்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைன் கோடில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைன் ஏபிஐ கீ வேணும். ஸோ இந்த லிங்க்கில் இருந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் எண்டை ரன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ பேக் எண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐ தேவை. நம்ம ப்ராஜெக்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ தேவை. அப்போ நம்ம சிஸ்டத்துலேயே நம்ம கம்ப்யூட்டர்லேயே என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்லே நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராக் சேட்பாட் ஓட்டுறேன். ஓகே, என் கம்ப்யூட்டர்லே வேறு ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் இஆர்பி சொல்யூஷனோ ஏதோ வேறு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன்.
ஓகே, எனக்கு இதுவுமே வந்து பேக் அண்ட் பைத்தான் தான், இதுவுமே பேக் அண்ட் பைத்தான் தான், இதுவுமே ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுது, இதுவுமே ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுது. ஆனால் இதுக்கு வேற வெர்ஷன் தேவை, இதுக்கு வேற வெர்ஷன் ஃபாஸ்ட் ஏபிஐ தேவை. நான் ஃபாஸ்ட் ஏபிஐ இந்த லேப்டாப்பில் அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணனா, இந்த 2 அப்ளிகேஷனுமே இங்கே லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண ஃபாஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ணும். அப்போ ஒன்றுத்துக்கு வேற வேறு வெர்ஷன் வேணும் அப்படின்னா அப்படி இன்ஸ்டால் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு தான் பைத்தான் -m இந்த மாடியூல் இருக்குல்ல, இந்த மாடியூலை யூஸ் பண்ணி ஒரு வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணும். அது எல்லாம் அந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டுக்கு தேவையான டேட்டா எல்லாமே இந்த ஃபோல்டரில் இருக்கும். அப்புறம் அந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டில் போய் இன்ஸ்டால் பண்ணுறேன். requirement.txt என்னென்ன பேக்கேஜ் தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை தான் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அப்போ இங்கே என்ன இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதுதான் யூஸ் ஆகும், காமனாக இருக்கிறது யூஸ் ஆகாது. ஓகே, அப்புறம் நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் தான் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, அது ஆக்சுவலாக நமக்கு ஒரு HTTP ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா, பிடிஎஃப் அப்லோட் பண்ணு அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து இதுவாக மாற்றுது, வெக்டராக மாற்றுது. வெக்டராக மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஓப்பன் ஏபிஐயோட கால் பண்ணணும். கரெக்டாக ஓப்பன் ஏபிஐக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து அப்புறம் எம்படிங்ஸாக மாற்றி கொண்டு வரணும். அப்போ ஓப்பன் ஏபிஐ ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு இங்கே கீ தேவை. ஸோ நம்ம அப்ளிகேஷன் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இந்த .environment ஃபைலில் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஓப்பன் ஏபிஐ கீயும் இந்த பைன் கோன் கீயும் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்களா, அதை போய் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பேக் ஹேண்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் .env ஃபைலு. இதில் ஓப்பன் ஏபிஐ கீயும் இந்த கீ மற்ற இந்த 2 மட்டும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் அதாவது நம்ம அப்ளிகேஷனுக்கு என்னென்ன சங்க் சைஸ் என்ன, சங்க் ஓவர்லாப் என்ன, அது அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டேட்டாலாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த ஃபைலில் வச்சுருக்கேன். நான் என்னென்ன எல்லாம் மாடல் யூஸ் பண்ணணும், எம்பெட்டிங்க்கு என்ன மாடல் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், என்வாயர்மெண்ட் வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த மாடலை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த என்வாயர்மெண்ட் வேரியபிள்லேருந்து நம்ம எடுத்து அதை தான் நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ எம்பெட்டிங் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐயோட எம்பெட்டிங் மாடல்ஸ் வந்து இந்த 3 ஸ்மால் அப்படின்னா இத்தனை டைமென்ஷன்ஸ் யூஸ் ஆகும். 1536 டைமென்ஷன்ஸ் வரும் நம்ம எம்பெட்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது. ஓகே, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு, சீப்பு, அவ்வளோவா காஸ்ட் ஆகாது, நிறைய ரேவலிங் தான் யூஸ் பண்ணும். இதே 3 லார்ஜ் அப்படின்னா நான் டைமென்ஷன்ஸ் அதிகமாகும். டைமென்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் சர்ச்சிங் வந்து கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் அக்யூரேசி நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான ரிலவெண்ட் டேட்டாவை எடுக்கிறோம் பார்த்தியா, அந்த அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். ஆனால் சர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகணும். ஹை அக்யூரசி, ஓகே, பட் இட்ஸ் ஸ்லோவர் அண்ட் காஸ்ட்லியர். அந்த மீனிங் வந்து இன்னும் மோர் சிமாட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஹை குவாலிட்டி ரெட்ரீவல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் எம்பெட்டிங் மாடல்ஸ். நம்ம டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். டைமென்ஷன் பேசினா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இங்கே வந்து சர்ச் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இங்கே அக்யூரேசி அதிகமாக இருக்கும் லாஜில். ஸோ உன் அப்ளிகேஷனுக்கு எது மாதிரி தேவை அப்படின்றத பார்த்து நீ டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் ஹேண்டை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறதுக்கு இந்த யூவிகான் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த மாதிரி கொடுக்குறோம். எப்போதுமே இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கும்போது என்னன்னு பார்த்துங்க. யூவிகான்ன்றது என்ன அப்படின்னா, இது ஒரு பைத்தான் வெப் சர்வர். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த அசிங்கனஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபாஸ்ட் ஏபிஐல அது மேலே அதை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஆப்ன்றது என்ன, மெயின்ன்றது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். இதில் ஆப்ன்றது ஃபோல்டர் நேம், மெயின்ன்றது ஃபைல் நேம். இது வந்து அந்த மெயினில் அந்த ஃபைலில் இருக்கிற ஒரு வேரியபிள். ஓகே, the fast API object inside the file. For example, நம்ம கோட் பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, நம்ம ரன் பண்ணும்போது ஆப்ன்றது அந்த ஃபோல்டர் நேம். ஓகேவா? இந்த ஃபோல்டரில் மெயின்ன்ற ஃபைல் ரன் ஆகுது. இந்த மெயின்ன்ற ஃபைலில் இந்த ஆப்ன்றது தான் ஆக்சுவலாக உங்களுடைய ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த வேரியபிள் நீ ரெஃபர் பண்ண இதுதான் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்படி தான் திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த பேக் ஹேண்ட். ஓகே, ரீலோட் எதுக்குன்னா, ஏதாவது ஒரு ஃபைல் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பேக் ஹேண்ட் வந்து இது மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டார்டட் கம்ப்ளீட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் ஆனால் பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வந்து
இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், அதனால் இதெல்லாம் பண்ணல. பட் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். நீங்கள் இந்த ஏபிஐ கீலாம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ திருப்பி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் எண்டில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டரில் போயிட்டு இந்த ஃபைல் ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் .env லோக்கல்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் பப்ளிக் ஏபிஐ பேஸ் யூஆர்எல் இருக்குல்ல, அதுக்கு இதை கொடுத்துடலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் போகும்போது லெட்ஸ் கிரியேட் கோ டு ஃப்ரண்ட் எண்ட் cd rang underscore front end. ஸோ rang hyphen front end. ஓகே, ஃப்ரண்ட் எண்டு போயாச்சு. ஃப்ரண்ட் எண்டில் இந்த env.local ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் பப்ளிக் யூஆர்எல் அது வந்து இதை கொடுத்தாச்சு. இதை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் npm i கொடுத்துட்டேன் இன்ஸ்டால். npm இன்ஸ்டால் கொடுத்தா நோட் மாடியூல்ஸ் நமக்கு தேவையானதான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் த டெவலப்மெண்ட் சர்வர். ஓகே, ஜஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் த சர்வர் டெவலப்மெண்ட் ரன் டெவ். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் அசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ரெடி வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் :3000 ஓடுது. ஒன்றா நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே போயிட்டு நம்ம இதை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இதில் யூ கோ டு டாக்ஸ் FreshKite நியூ ப்ரௌசர். ஸோ அப்லோட் அண்ட் ப்ராசஸ். ஓகே, இப்போ அப்லோட் அண்ட் ப்ராசஸ்னால் இங்கே பாரு, இங்கே பேக் எண்டில் அந்த பிடிஎஃப் லோடர் சங்க்ஸு இதெல்லாம் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், எம்பிடிங்ஸ் க்ரியேட் ஆகி. ஸோ நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணும்போது என்ன நடக்கணும், அதை டெக்ஸ்ட்டாக பிரிக்கணும், அப்புறம் அதை எம்பிடிங்ஸாக மாற்றணும், வெக்டர் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, அப்போ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகி 200 ஓகே ரிப்ளை ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கலாம் ப்ரௌசர் என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு. வாட் இஸ் கோர்ஸ் டியூரேஷன், அது இருக்கா என்னன்னு பார்ப்போம். ஆஸ்க் பண்ணுறோம். It is trying to answer. The queue's duration is 33 months. Retrieved source. அது எந்த சோர்ஸ் get professional web development fresh stack course 33 months. ஓ சி, இங்கே ஏதோ இஷ்யூ இருக்குது இந்த சோர்ஸ் 2ல. ஸோ எந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் காமிக்குது. கரெக்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி நடக்குது, பிடிஎஃப் பண்ணும்போது என்னென்ன நடக்குது, கேள்வி கேட்கும்போது என்ன நடக்குது, அது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.